ஸ்ரீமத் தேவி பாகவதம். தேவி பாகவதத்துல மகாத்மியத்துல 4வது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். பகவதியோடு அம்பாளோடு மகத்துவம் எடுத்து சொல்ற புராணமாக்கும் ஸ்ரீதேவி பாகவதம். 18 புராணங்களில முக்கியமா இருக்கிறதாக்கும் பாகவதம் அப்படிங்கிறது. பாகவதம் அப்படின்னாக்கா பகவல் மகாத்மியத்தை வர்ணிக்கிற கிரந்தம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ பாகவதம் அப்படிங்கிறது தேவியோடு பாகவதம் அப்படின்னு அர்த்தம். 18 புராணங்களில ஒன்னாக்கும் பாகவதம். பகவல் கதா வர்ணனம் அப்படின்னு அர்த்தம். தேவியோடு கதைகள் வர்ணிக்கிறதாகலாம், ஸ்ரீகிருஷ்ணனோடு கதைகளை வர்ணிக்கிறதாகலாம். அதே மாதிரி பகவானோட கதைகள் எல்லாம் வர்ணிக்கிறதுக்கு பேராக்கும் பாகவதம். பகவல் கதை வர்ணிக்கிறது எதுவா இருந்தாலும் அதுக்கு பேரு பாகவதம். நைமிஷாரண்யத்துல சூதன் வந்து சேர்றார். சௌனகாதிகளுக்கு புராண கதைய சொல்லி கொடுக்கிறார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 18,000 ஸ்லோகம் இன்க்ளூட் ஆக்கும் தேவி பாகவதத்துல. புராண மகிமை அப்படிங்கிறது 5 ஸ்கந்தங்கள் வழியா ஸ்கந்த புராணத்துல எடுத்து சொல்லப்படுறத ஷார்ட் ஆயிட்டு இங்க விவரணம் பண்ணப்படவாக்கம் செய்யறது. தேவியோடு மகத்துவம் பகவான் ஸ்கந்தன் முருகன் அகஸ்திய முனிக்கு வர்ணிக்கிறதையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். வைவஸ்வத மனுச்சரிதம் நம்ம இதுக்கு முன்னால இருந்த சாப்டர்களில பார்த்தோம். ஸ்ராத தேவனுக்கு சாலோக்கிய முக்தி கிடைச்ச கதையை நம்ம பார்த்தோம். சுத்யும்னனுக்கு பெர்மனன்ட் ஆயிட்டு புருஷத்துவம் தேவியோட அனுகிரகத்தால கிடைச்சதையும் நம்ம பார்த்தோம். இந்த 2 கதைகளிலையும் தேவியோடு புராணம் நவாக யஜ்ஞமாயிட்டு கேட்டானா கிடைக்கிற பலசித்தி ஆக்கும் சொல்லப்படுறது. அதையாக்கும் நம்ம பார்த்தோம். நவாகமாயிட்டு தேவியோடு அந்த கதாசிரவணம் கேட்டா உண்டாகிற அந்த பலசித்தி. அகஸ்தியருக்கு இனியும் கதை கேட்கறதுக்கு மறுபடியும் ஆசை உண்டாகிறது. அதையாக்கும் நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்கிறோம். 4வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல கிருதவாக் அப்படின்னு இருக்கிற முனியோடு இதிகாச வர்ணனையாக்கம் நடக்கிறது. 1வது ஸ்லோகம் பார்க்கிறோம். சூத உவாஜா, சூதன் சவனகாதிகளுக்கு கதை சொல்லின்னு இருக்கார் அப்படின்னாக்கும் இதனோட அர்த்தம். இதி ஸ்ருத்வா கதாம் தேவ்யாம் விசித்ராம் கும்பசம்பவா சுஸ்ரூஷு புனராஹேதம் விஷாகம் வினயான்விதா. இதி ஸ்ருத்வா கதாம் திவ்யாம் விசித்ராம் கும்பசம்பவா சுஸ்ரூஷு புனः ஆஹா இதம் புனராஹேதம் விஷாகம் வினயான்விதः. இதி ஸ்ருத்வா கதாம் தேவ்யாம் விசித்ராம் கும்பசம்பவா சுஸ்ரூஷு புனராஹேதம் விஷாகம் வினயான்விதா. விசித்திரமான கதை அகஸ்திய மாமுனிக்கு ஸ்கந்தன் சொல்லி கொடுத்தார். விசித்திரமான கதை அப்படின்னாக்கா பிரகிருத்தியா, அதாவது இயற்கையாகவே ஒரு ஜனனம் சம்பவிக்கிறது. பெண்ணாயிட்டு ஜனிக்க வேண்டிய ஒரு நிலைமை.
பிராயஷ்டி யாகம் அப்படின்னு சொல்றது புத்திரனை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்யற யாகமாக்கும். ஸ்ராத்த தேவனோடு மனைவியான ஸ்ரத்தை ஹோதாவு கிட்ட போயிட்டு புத்திரியாக்கும் எனக்கு வேணும், அதுக்கான மந்திரம் சொல்லுங்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மந்திரம் சொல்றவர் புத்திரிக்கான மந்திரத்தை மாத்தி சொல்றார். அதன்படியாக புத்திரனாயிட்டு ஜனிக்க வேண்டிய குழந்தை புத்திரியாயிட்டு ஜனிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த புத்திரி அப்படிங்கிற குழந்தைய புத்திரனாக்கணும் அப்படின்னு ஸ்ராத்த தேவன் சொன்னதை கேட்டுட்டு அந்த யாகத்தை நடத்தி வைக்கிறவர் பரமசிவன் கிட்ட வேண்டிண்டு புத்திரிய புத்திரனாக்கி மாற்றினார். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புத்திரன் பெருசாயி ஹிமாச்சல பிரதேசத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கிறத அங்க ஒரு வனத்துல பாதம் பட்டோன பகவானோடு விருப்பப்படி அந்த புத்திரன் புத்திரி ஆயிட்டு மாறிட்டு அதுக்கப்புறம் സ്വയം மறந்து அந்த வனாந்தரம் ஃபுல்லா சஞ்சரிச்சு தான் ஒரு ஆண் பிரஜையாக்கும் அப்படிங்கிறதையே மறந்து இளை அப்படிங்கிற அந்த புத்திரி பாவத்துல இருக்கிற ஸ்ராத்த தேவனோடு புத்திரன் சுட்டி கரங்கினான். அதுக்கப்புறம் புதனோட ஆசிரமத்துக்கு முன்னால போய் நின்னோன புதனுக்கு இளகிட்ட ஒரு அட்ராக்ஷன், இலக்கி புதன் கிட்டையும் ஒரு அட்ராக்ஷன். தான் பொண்ணு கிடையாது பையனாக்கும் அப்படிங்கிற உணர்வொன்னும் இல்லை. உருவத்தில பொண்ணாக்குமே மனசளவிலையும் பொண்ணாகவே மாறிட்டா. அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேரும் தமிழ கல்யாணம் பண்ணிட்டு புரூரவசு அப்படிங்கிற புத்திரனுக்கு ஜென்மம் கொடுத்து அதுக்கப்புறமா அம்பாள் தோண வச்சதின் பேரில பொண்ணாயிட்டு நடக்கிறோமே நம்ம பையன் அல்லவா அப்படின்னு சிந்தனை வந்தோட குருவோட ஆசிரமத்துக்கு போய் அதுக்கப்புறமா அங்க பரமசிவனை தியானிச்சு ஒரு மாசம் பையன் ஒரு மாசம் பொண்ணு அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து எத்தினோன அம்பாளை தியானிச்சு நவாக சிரவணம் நடத்தி தேவி பாகவதம் 9 நாளைக்கு காது கொடுத்து கேட்க வச்சு நித்திய புருஷத்துவம் கிடைச்ச ஸ்ராத்த தேவனோடு புத்திரன் சுத்யும்னன் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் மட்டும் விசித்திரமான கதை. அதுக்கப்புறமா வசுதேவர் புத்திரனான ஸ்ரீகிருஷ்ணனை காணாதக்கு சங்கடப்பட்டு இந்த தேவி பாகவதம் 9 நாளைக்கு காது கொடுத்து கேட்டோன பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பத்னி சமேதம் முன்னாடி வந்து நின்னார். இதெல்லாம் அம்பாளோடு ஒரு கருணையால உண்டான விஷயங்களாக்குமே. இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்களுமாக்கும். பிரகிருத்தியா இருக்கிற விஷயங்களை அப்படியே சேஞ்ச் பண்றதுக்கான திராணி அப்படிங்கிறது தேவிக்கு இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய விஷயங்கள். அதாக்கு நீங்க விசித்திரமான கதைகளை கேட்ட அகஸ்திய மாமுனி அப்படின்னு சொன்னது. திவ்யவும் விசித்திரவுமான இந்த கதைகளெல்லாம் கேட்ட அகஸ்தியனுக்கு மறுபடியும் பகவத் கதை கேட்கணும் அப்படின்னு ஆசை உண்டானதுனால விசாகம் அப்படின்னு சொன்னா இங்க பகவான் சுப்பிரமணிய சுவாமி அந்த ஸ்கந்தன் கிட்ட ரொம்ப வினயான்விதனாயிட்டு பவ்யதையோடு கூடிட்டு புனகா ஆஹா இதம் மறுபடியும் கதைய சொல்லுங்கோம் அப்படின்னு அம்பாளோட சரிதத்தை மறுபடியும் வர்ணிச்சு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார் அப்படிங்கிறதாக்கும் இந்த 1வது ஸ்லோகம்.
അഗസ്ത്യ ഉവാച. അഗസ്ത്യമാമുനി ഭഗവാൻ സ്കന്ദൻ കിട്ട ചൊല്ലതാക്കും. രണ്ടാമത് ശ്ലോകം. ദേവസേനാപതേ ദേവ വിചിത്രേയം ശ്രുതാ കദാ പുനരന്യച്ഛ മാഹാത്മ്യം വദ ഭാഗവതസ്യ മേ. ദേവസേനാപതേ, ദേവர்களோடெல்லாம் சேனாபதியாயிருக்கிற பகவானே, தேவா, விசித்ரேயம் ஸ்ருத்வா கதா புனः அன்யச்ச மாஹாத்ம்யம் வத பாகவதஸ்ய மே. தேவசேனாபதே தேவா விசித்ரேயம் ஸ்ருதா கதா புனரன்யச்ச மாஹாத்ம்யம் வத பாகவதஸ்ய மே. வத அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு அர்த்தம். தேவசேனாபதே அப்படின்னு பகவான் சுப்பிரமணிய சுவாமிய ஸ்கந்தன அகஸ்திய மாமுனி கூப்பிடுறார். விசித்திரமான കഥകൾ നിങ്ങൾ ചൊല്ലി ഇത്ര നേരം ഞാൻ കേട്ടിട്ടേ. പുനഃ അന്യച്ച മാഹാത്മ്യം, பாகவதத்தோடு மகாத்மியம் எடுத்து சொல்ற மாதிரி இருக்கிற இனியும் நிறைய கதைகளெல்லாம் இருக்கே, அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. அந்த மாதிரி சில கதைகள் கூடியும் நீங்கள் எனக்கு சொல்லித்தரத்துக்கு உங்களுக்கு ஒரு கருணை உண்டாகணும் அப்படின்னு சொல்றார் அகஸ்திய மாமுனி பகவான் ஸ்கந்தன் கிட்ட. ஸ்லோகம் 3. ஸ்கந்த உவாஜ. அகஸ்திய மாமுனி இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணினோன்னு பகவான் ஸ்கந்தன் ரிப்ளை சொல்றார் அப்படிங்கறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். மித்ராவருண சம்பூத முனே ஸ்ருணு கதாமிமா யத்ரைகதேஷ மஹிமா ப்ரோக்தா பாகவதஸ்யது. மித்ராவருண சம்பூதா அப்படின்னாக்கா மித்ராவருணர்களால உத்பவிச்ச அகஸ்திய மாமுனே அப்படின்னு இங்க பகவான் ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிய கூப்பிடுறார். ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கிற கதைகள் எல்லாம் பகவான் ஸ்கந்தன் சொல்லியாச்சு. இனியும் கதைகள் கேட்கணும் அப்படின்னாக்கும் அகஸ்திய மாமுனி கேட்டுண்டது. அந்த அகஸ்திய மாமுனியோட ரிக்வெஸ்ட் படி பகவான் இப்போ பகவான் ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிக்கு பதில் சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மித்ராவருணர்களோட புத்திரனான முனே, மித்ராவருண சம்பூத முனே, அகஸ்திய மாமுனே அப்படின்னு அர்த்தம். இந்த கதைய நான் சொல்றேன், அதை நீ கேட்டுக்கோ அப்படிங்கிறார் பகவான். நான் இன்னொரு கதை கூடயும் சொல்லித்தரேன் அப்படின்னு பாகவதத்தோடு மகாத்மியத்தை எடுத்து சொல்ற மாதிரி ஒரு கதையாக்கும் இது. அதனால நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படிங்கிறார் பகவான். மித்ராவருண சம்பூத முனே ஸ்ருணு கதாம் இமாம் யத்ர ஏகதேச மகிமா ப்ரோக்தா பாகவதஸ்யது. ஏகதேச மகிமாம் அப்படின்னா ஜெனரல் ஆயிட்டு பொத்தாம்பதுவாயிட்டு பாகவதத்தோடு மகாத்மியத்தை எடுத்து சொல்ற மாதிரி ஒரு கதையாக்கம் இது. சொல்றேன் கேட்டுக்கோ அப்படிங்கிறார் பகவான். மித்ராவருண சம்பூத
முனே ஸ்ருணு கதாமிமாம் யத்ர ஏகதேச மஹிமாம் யத்ர ஏகதேச மஹிமாம் யத்ர ஏகதேச மஹிமாம் प्रोक्ता भागवतस्यदु। नालावद् श्लोकम् वर्ण्यते धर्म विस्तारो गायत्रीमधिकृत्य च गायत्र्या महिमा यत्र तद्भागवतमिष्यते। காயத்ரிய பேஸ் பண்ணிண்டு தர்மத்தை விஸ்தரிச்சு வர்ணிக்கப்பட்டிருக்கு. பாகவதம் காயத்ரியோடு மகாத்மியத்தை வர்ணிக்கிற ஒன்னாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. காயத்ரிய பேஸ் பண்ணிட்டாக்கும் தர்மம் நல்லா டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிக்கப்படுறது. ஆனா பாகவதம் அப்படிங்கிறது காயத்ரியோடு மகாத்மியத்தை வர்ணிக்க கூடின ஒன்னாக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். வர்ணியதே தர்ம விஸ்தாரஹ காயத்ரீம் அதிகிருத்யஜ காயத்ரியா மகிமா யத்ர தத் பாகவதம் இஷ்யதே. வர்ணியதே தர்ம விஸ்தாரோ गायत्रीमधिकृत्य च गायत्र्या महिमा यत्र तद्भागवतमिष्यते. अञ्जावद् श्लोकम् भगवत्या इदं यस्मात् तस्मात् भागवतं विदु ब्रह्म विष्णु शिवाराध्या परा भगवती हि सा। भगवत्या इदं यः अस्माद् तस्माद् भागवतं विदुः ब्रह्म विष्णु शिव आराध्या परा भगवती हि सा। भगवत्या इदं यस्मात् तस्मात् भागवतं विदुः ब्रह्म विष्णु शिवाराध्या परा भगवती हि सा। பகவதிய சம்பந்திச்ச புராணம் அப்படிங்கிறதுனால பாகவதம் அப்படின்னு பேரு கிடைச்சது. பிரம்மா விஷ்ணு சிவன் இவா கூடியும் அம்பாள ஆராதிக்கிறா. அப்படி இருக்கிற பராசக்தியாக்கும் அந்த பகவதி அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 6 கிருதவாகிதி விக்யாதோ मुनीरासीन् महामदी तस्य पुत्रो भवत्काले गण्डान्ते पौष्णभान्तिमे। घृतवाक् इति घृतवाक् घृतवाक् इति विख्यातः मुनिः आसीद् महामतिः तस्य पुत्रः अभवत्काले गण्डान्ते पौष्णभम् अन्तिमे। घृतवाकिति विख्यातो मुनीरासीन् महामति तस्य पुत्रो भवत्काले गण्डान्ते पौष्णभान्तिमे। கிருதவாக் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற ஒரு முனி இருந்தார்.
சத்தியம் மட்டும் சொல்றது ஒரு குறிக்கோளா இருக்கிறவருக்கு பேரு சத்தியவாக். மனசால கூடியும் சத்தியமாயிட்டு நினைக்கிறவனுக்கு பேராக்கும் கிருதவாக். ചിലവാൾക്ക് മനസ്സുക്കുള്ള ഒന്നും വായ്വാർത്തയാല ചൊല്ലறது ഒന്നുമായിരിക്കും. ഇപ്പൊ മനസാ വാച കർമ്മണ സത്യമാ പ്രവർത്തിக்கிறതാക്കും கிருதவாக். அக்னிஹோத்திரம் எல்லாம் செய்யற சமயத்துல கிருதம் அப்படிங்கிற வாக்கு சொல்லப்படுறது. சத்தியம் துவா கிருதேனா அப்படின்னு சொல்லப்படுறது. காலையில செய்யற அக்னிஹோத்திரத்திலே சத்தியம் துவா கிருதேனா அப்படின்னு சொல்லப்படுறது. கிருதம் வா சத்தியேனா அப்படின்னு சாயந்திரம் சொல்ற அக்னிஹோத்திரத்துல சொல்லப்படுறது. இப்ப காலையிலையும் சாயந்திரமும் செய்யற அக்னிஹோத்திரங்களில கிருதம் அப்படிங்கிற அந்த வாக்கு வருது. சாப்பிடுறத சாப்பாட்டுக்கு முன்னால உட்காந்து மந்திரம் சொல்லறத பகல் சமயத்துல சாப்பிடுறத சத்தியம் கிருதேனா அப்படின்னும், ராத்திரி சாப்பிடுற சமயத்துல கிருதம் துவா சத்தியேனா அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது இந்த பிராணாக்னி ஹோத்திரம் செய்யற சமயத்துல சத்தியம் கிருதம். சத்தியம் அப்படிங்கிறது வாக்குனால சொல்லற சத்தியங்கள், அதிதேவதை சூரியன். கிருதம் அப்படிங்கிறது மனசால நினைக்கிற சத்தியமான விஷயங்கள், அதிதேவதை அக்னி. மனசால கூடியும் சத்திய விருத்தமாயிட்டு நினைக்காம இருக்கிறதுக்கு இந்த முனி ஒரு உதாரணம். அதனாலேயாக்கும் இந்த முனிக்கு கிருதவாக் அப்படின்னு பேரு கிடைச்சது. அக்னிஹோத்திரம் எல்லாம் செய்யற மகர்ஷியாக்கும் நிறைய அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்யற முனி ரிஷி பதவியில இருக்கார். பிராதகால சாயங்கால அக்னிஹோத்திரங்கள் செய்யற மகர்ஷி. சூரிய நமஸ்காரம், கணபதி ஹோமம், காயத்ரி ஜபம், ஆதித்ய மந்திர ஜபம், அதே மாதிரி பிராதம் சந்தியக்கும் சாயம் சந்தியக்கும் செய்யற சந்தியாவந்தனங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் ஒன்னுகூட விடாம செய்யற அனுஷ்டானம் பண்ற ரிஷி. அவருக்கு ஒரு புத்திரன் ஜனிச்சார். அந்த புத்திரன் ரேவதி நட்சத்திரத்தோடு கடைசியில இருக்கிற அந்த பாதத்துல கண்டாந்தத்திலேயாக்கும் ஜனனம். கண்டாந்த யோகத்துல அந்த புத்திரன் ஜனிச்சான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. கண்டாந்த தோஷம் இருக்கிற சமயத்துல அந்த புத்திரன் ஜனிச்சான். கண்டாந்த தோஷம் அப்படின்னா ரேவதி, ஆயில்யம், கேட்டை இந்த நட்சத்திரத்தோடு, இந்த 3 நட்சத்திரங்களோடு கடைசி 2 நாழிகை, அஸ்வதி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்களோடு முதல்ல இருக்கிற 2 நாழிகை, இது நட்சத்திர கண்டமாக்கும். நட்சத்திர கண்டம் பார்த்தானாக்கா இதாக்கும். இந்த நட்சத்திர கண்டத்துல ரேவதி நட்சத்திரத்தோடு அந்தியபாதத்துல ஆக்கும் இந்த புத்திரன் ஜனிச்சது. இதே மாதிரி திதிக்கும் கண்டம் உண்டு. பஞ்சமி, தசமி, அமாவாசி இதனோடு கடைசி 1 நாழிகை. அதே மாதிரி பிரதமை, ஷஷ்டி, ஏகாதசி இதனோடு முதல் 1 நாழிகை திதி கண்டம். அதே மாதிரியே மீனராசி, கடகராசி, விருச்சிக ராசி இதனோடு கடைசி அரை நாழிகை.
மேஷராசி, சிம்மராசி, தனுராசி இதனோடு முதல் அரை நாழிகை ராசி கண்டங்களாக்கும். அதே மாதிரியே ஓரோ ராசியோடும் முதல் 5 வினாழிகையும் கடைசி 5 வினாழிகையும் ராசி சந்தியாக்கும். ஒரு குழந்தை இந்த கண்டாந்த தோஷத்துல அப்படி இல்லைன்னா கண்டாந்த தோஷம் இருக்கிற ராசி சந்தியில, அதே மாதிரி திதி சந்தியில, நட்சத்திர சந்தியில இதுல எல்லாம் ஜனிச்சானாக்கா அந்த குழந்தையோட மாதாபிதாக்களுக்கு கொஞ்சம் துரிதங்கள் எல்லாம் உண்டாகும் அப்படின்னு ஜோதிஷாஸ்திரம் சொல்லப்படுறது. நட்சத்திர கண்டத்துல ஜனிச்ச குழந்தை மாதிரி கிளேசத்துக்கு காரணமாகிறது. பிதாவோடு மனோ துக்கங்களுக்கு. திதி கண்டத்துல ஜனிச்ச குழந்தை காரணமாகிறது. ராசி கண்டத்துல ஜனிச்ச குழந்தை அந்த குழந்தைக்கே கிளேசகரமாக்கும் அப்படின்னு எல்லாமாக்கும் சொல்லப்படுறது. கண்டாந்தத்துல ஜனிச்ச குழந்தைகள் அப்படின்னு பார்க்கிறத தான ஹோமாதிகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பறிக்கணும் அப்படின்னாக்கும் பிராயஷ்சித விதிகர்மத்துல சொல்லப்படுறது. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கே. அதனாலேயாக்கும் இந்த ஸ்லோகத்துல கண்டாந்தத்துல அந்த குழந்தை ஜனிச்சது அப்படின்னு சொல்லப்படுறது. நட்சத்திர கண்டாந்தம் அப்படிங்கிறது அஸ்வதி, மகம், மூலம் இதனோட ஃபர்ஸ்ட் 15 நாழிகை. அதே மாதிரி ஆயில்யம், திருக்கேட்டை, ரேவதி இதனோட கடைசி 15 நாழிகை. இதாக்கும் நட்சத்திர கண்டாந்தம் அப்படின்னு சொல்றது.